வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமி கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் கோவையில் நடந்திருக்கிறது. கொலை குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை தனிப்படை அமைத்திருக்கிறது. சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? கழுத்தில் நெரிச்சிருக்காங்க. கழுத்தில் நெரிச்சு இதுல வந்து உதடெல்லாம் கட்டி காயமாயிருக்கு. 5 வயது சிறுமி படுகாயங்களுடன் இரத்த கரைகளுடன் அவரது முகத்தில் டி-ஷர்ட் சுற்றப்பட்ட நிலையில் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கொலையாளி யார்? எதற்காக சிறுமியை கொலை செய்தார்? கோவை துடியலூர் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் குழந்தைக்கு 5 வயது, இரண்டாவது பெண் குழந்தைக்கு 3.5 வயது. திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த அக்காவை காணவில்லை என அவரது தங்கை தாயிடம் கூறியுள்ளார். இதையடுத்து பல இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. செவ்வாய்க்கிழமை காலை வீட்டருகிலேயே உள்ள சந்து ஒன்றில் சிறுமியின் சடலம் கிடந்தது தெரிய வந்தது. சிறுமியின் முகத்தில் ஒரு டி-ஷர்ட் சுற்றப்பட்டு கிடந்தது. கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்தனால தூங்கிட்டு இருந்தேன். வந்து அம்மா அக்காவை காணா அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டனால தான் நான் எந்திரிச்சு பார்த்தேங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக மணி 6. எந்திரிச்சு போய் எல்லா பக்கமும் தேடினேங்க. தேடி பார்க்கும்போது எங்கேயுமே குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் லாஸ்ட்டில் போய் நஞ்சுடபுரம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்து வந்து எல்லாம் எழுதி எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. காலையில் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டு பக்கத்துலேயே குழந்தை இறந்து கிடக்குதுங்க. என்ற குழந்தை ஒன்று எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க. என்ற குழந்தை அநியாயமாக சாகடிச்சுட்டாங்க. யாருன்னு தெரியலைங்க. ஆனால் பணமாக கையில் கிடச்சதுங்க. யாருன்னு தெரியல. நான் போய் குழந்தை எடுக்கும்போது அப்படியே உடம்பு ஃபுல்லு காயம், பிளட்டு. சாயந்தரமா வந்துங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துங்க, பால் ஜூடு பண்ணி கொடுத்து 2 பேர்த்துக்கு ஊற்றி கொடுத்துங்க. 2 பேர்த்துகளுக்கு குடிச்சு போட்டு 6 மணி மட்டும் இருந்துட்டுங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலிங்க. சின்ன பாப்பா தான் பாட்டி அக்கா காணும் பாட்டி, எங்கே போச்சான்னு தெரியலன்னு விட்டுட்டு போச்சு பாட்டி இப்படான்னு சொல்லிச்சுங்க. வந்து தேடு வீடாக போய் தேடி கிடைக்கவே இல்லைங்க. காலையில் தான் நாங்கள் போய் தேடிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்குதான்னு சொன்னாங்க. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சிறுமியின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்தனர். சிறுமியின் உடலில் காயங்கள், இரத்த கரைகள் இருந்ததாக பெற்றோரும் உறவினர்களும் தெரிவித்தனர். மறுபடியும் எல்லா இடத்துல போய் கேட்டோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிருக்குங்க. நாங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தேடினோம், விடிய வரைக்கும் தேடினோம். விடிய காலை தான் எங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சுங்க. என்ன ஏதுன்னு தெரியலைங்க. இதுக்கு நியாயமான ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும். ஃபுல்லாக பிளட்டு இதுதான் இருக்குங்க சார். 5 வயசு குழந்தைங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக வர்ற மாதிரியே இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்மள எப்படி சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லாமல் நம்மளுக்கு வார்த்தையாவது வருதுங்க. இதனிடையே சிறுமியை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி கோவை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறுமியின் மரணத்தில் பக்கத்து வீட்டுக்காரரான விஜயகுமார் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். கழுத்தில் நெரிச்சிருக்காங்க.
கழுத்தில் எரிச்சு இதுல வந்து உதடெல்லாம் கட்டி காயமாயிருக்கு. ஆனா அது ஒரு வீட்டுல எனக்கு டவுட்டு. பேர் வந்து விஜயகுமார்ங்கிற இளைஞன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. அவரை பிடிச்சோம்னா யாராவது குற்றவாளின்னு சொல்லி தெரிஞ்சு போயிருங்க. காவல்துறைக்கு 1 மணி நேரம் நான் தந்திருக்கேங்க டைமிங் தந்திருக்கேங்க. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது 1 மணி நேரத்துல. யார் அந்த பையன்? யாரு எங்க வீட்டு பக்கத்துல தாங்க சார், வீட்டு பக்கத்துல தாங்க. என்ன பண்றான்? என்ன பண்றான்? ஏன் சந்தேகம் வருது? சந்தேகம் பண்ண இப்ப அவங்க வீட்டு பக்கத்துல தான் எடுத்தாங்க சார். அந்த கட்டில தான் அந்த இதுலதான் எடுத்தேன். குழந்தை போடணுமா சடலமா போடணுமானா அங்கேதான் போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க தான் போட்டிருக்கா படணும். அந்த வீட்டுல நைட்டு வந்து யாருமே இல்லைங்க. அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க அப்பா யாருமே இல்ல. வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இது பண்ணிருக்காங்க. ஆனா என்ற குழந்தை வந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல தான் இறந்துருக்காங்க. குழந்தைக்கு என்ன மாதிரி அடிப்பு? எங்க அடிபட்டிருக்குங்க? கழுத்துல அடிபட்டிருக்காங்க. இதையடுத்து போலீசார் விஜயகுமார் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 5 வயது சிறுமி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவை மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.